சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் சென்னை அணியே இல்லாமல் ஃபைனல் விளையாடுறதும் எப்பவுமே 208 250ன்னு சொல்லி ஹை ஸ்கோரை கொடுக்கக்கூடிய எஸ்ஆர்ஹெச் அணி ரொம்பவே கம்மியான ரன்களில் சுருண்டு போகிறதும் ஃபைனல் மேட்ச்லையும் ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாடாம ஈஸியாக ஸ்கோரை கடந்து வின் பண்ணிட்டாங்க கேகேஆர் டீம். இந்த 2024 ஃபைனலை டோட்டலி எல்லா ஃபேன்ஸுக்குமே வித்தியாசமாக தான் இருந்தது. எஸ்ஆர்ஹெச் அணி ஜெயிச்சாலே எப்போவுமே சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கக்கூடிய எஸ்ஆர்எஸ் டீம் ஓனர் காவியா நேத்து அவங்க டீம் தோத்துரும்னு தெரிஞ்ச பாதியிலேயே அவங்க பேக் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் மேட்சோட கடைசியில் அவங்க திரும்பவும் வந்து கைத்தட்டி அவங்கள ஆரவாரப்படுத்தினாங்க. இருந்தாலும் திரும்பி நின்று கண்ணீரும் சிந்தினாங்க. அவங்க டீமில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான், நீங்கள் இப்படி அவங்க தோத்தாலும் நீங்கள் வெளியே போகக்கூடாது, பிகாஸ் நீங்கள் ரன்னராக ஜெயிச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய அணி வீரர்களை நீங்கள் இப்படி விட்டுட்டு போனால் அவங்க ரொம்பவே மனதளவில் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி காவியா மாறனை தேத்தி திரும்பவும் அவங்க ஸ்டேடியத்துக்குள்ள கூட்டு வந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. கேகேஆர் டீம் ஓனரான ஷாருக் கான் தன்னோட அணி ஜெயிச்சதை பார்த்து ஃபேமிலி கூட ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்ணாரு. ஆனா ஃபைனல் நடந்ததோ சென்னை சேப்பாக்கத்துல. அங்க இருந்த பாதி ஃபேன்ஸ் எல்லாருமே சிஎஸ்கேன்னு அங்க போய் கத்த, திருப்பி ஷாருக் கான் அதை பார்த்துட்டு இப்போ நான் யாரு, இங்கே ஜெயிச்சது யாருன்னு திருப்பி ஃபேன்ஸ் கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் அங்கேருந்து எல்லாருமே கேகேஆர்னு திரும்ப சவுண்டாக கத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ஜாய் பண்ணார். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நேற்று ஃபைனல் கிரவுண்டில் சுவாரஸ்யமாக நடந்தது. கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் இந்த ரெண்டு டீமில் இருக்கிற முக்கியமான பிளேயர்ஸையும் அதிக விலை கொடுத்து வாங்கியிருந்தாங்க. அந்த விலை கொடுத்து வாங்கினதுக்கு இன்னைக்கு பலன் கிடைச்சிருக்குன்னு அந்த அணி டீமோட ஃபேன்ஸ் எல்லாருமே கீழே கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு சோகமான விஷயம்னா, இந்த ஃபைனலில் வந்த ரெண்டு டீமில் யாருமே வரப்போகிற உலகக்கோப்பை T20 டீம் இந்தியாவில் இடம் பிடிக்கலை அப்படிங்கிறது தான் ஒரு சோகமான விஷயம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே சொல்லுங்கள்.